வாலி பொதுவாக சொன்னால் ஒரு பெரிய கவிஞன் மட்டும் இல்லை, பெரிய எழுத்தாளன், இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, ஒரு நல்ல நாடக ஆசிரியர். நையாண்டியில் இன்ன வரைக்கும் சில இடையில் அவர் மிஞ்சி யாருமே இல்லை. இதை மீறி ஒரு பண்புள்ள ஒரு மனிதன். அதான் தமிழ்நாட்டில் பல இழப்புகள் வந்திருக்கு. சமீபத்தில் டிஎம்எஸ் போயிட்டார். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜிலேருந்து மிகப்பெரிய கலைஞர்கள், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் பறிவு வருதுங்கிற கவலமாக இருந்தான். கண்ணதாசனுக்கு அப்புறம் ஒரு இந்த மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவிஞர். நான் உதவியாளனாக இருக்க காலத்திலே முதல் முறையாக என்னை ஆசீர்வதித்து ஒரு கவிஞன் நோயால் ஒரு பெரிய இயக்குநராக சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அடுத்தவர்களை புண்படுத்தாத ஒரு நல்ல கர்வமில்லாத ஒரு கலைஞன். அவருக்கு கொடுக்கக்கூடிய கிரீடங்களோ புகழ்களையோ இன்ன வரைக்கும் அவர் தலையில் வச்சுக்கிட்டதே இல்லை, கக்கத்தில் தான் வச்சுக்குவார். அவற்றை நிறையா கற்றுக்கலாம். எனக்கு என்ன ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நேரு அவருடைய மரணத்துக்கு எழுதியிருப்பார், சாவே உனக்கு ஒரு சாவு வந்து சேராதா, தீயே உன்னை ஒரு நாள் தீ மூட்டி பார்க்க மாட்டோமா. அதை மாதிரி சாவுக்கு ஒரு சாவு வந்திருந்தால் வாலி நாம் காப்பாற்றலாம். இது மட்டும் இல்லை, பெரிய சமூக சிந்தனையாளர்கள், கலைஞர்கள், இலக்கியவாதிகள், இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து. அது பறிபோகுது என்பது தான் கஷ்டமாக இருக்குது. அந்த காலனுக்கு ஒரு நாள் காலம் பதில் சொல்லி எங்கள் தமிழ் சொத்துக்களை இனியும் களவாடாதே காப்பாற்று என்று சொல்ல வேண்டும் போல் இருக்குது. அவ்வளோ வாலியனுடைய புகழை அவருடைய பதிவுகள் காலகாலமாக நிற்கும். கண்ணதாசனுக்கு பின்னாடி கவிஞர் வாலியினுடைய பதிவுகள் தமிழகத்தில் எதிர்கால இளைஞர்களுக்கும், இலக்கியவாதிகளுக்கும், கவிஞர்களுக்கும் ஒரு பதிவாக இருந்து அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடமிருந்து. அண்ணாவுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த குடும்பத்தாருக்கும் தமிழக மக்களுக்கும் என் ஆத்மார்த்தமான ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அண்ணனுடைய இழப்பு, அதாவது வாலி அவங்கள நான் ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்தே அண்ணன்னே கூப்பிட்டு பழகிட்டேன். அவருடைய இழப்பு ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு. அதுலேயும் பர்சனலாக எப்படின்னா, என்னுடைய மனைவி அவருக்கு பொண்ணுன்னு சொல்லுவார். அவர் அவ்வளவு ஆசையாக இருப்பார் என் ஒய்ஃப் மேலே. நான் அண்ணனை பற்றி தெரியும், மீன் குழம்பு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. என் ஒய்ஃப் அடிக்கடி மீன் குழம்பு வீட்டில் வைக்கிற அன்னைக்கெல்லாம் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒரு மாதமாக தான் அந்த கொடுப்பினை கிடைக்கல. ஏதோ சொந்த அண்ணனை இழந்த மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, கடைசி வரைக்கும் அவங்க சினிமாவுக்கு பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க, சினிமாவுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். அவரை இழந்திருக்கிறது சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. எங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய அண்ணனை நான் இழந்துட்ட மாதிரி இருக்கு. வாலி சாரோட பலத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தோம். அவருடைய இழப்பு என்றைக்குமே ஈடு செய்ய முடியாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆன விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு என்னுடைய முதல் தமிழ் ஆல்பம், டிவோஷனல் ஆல்பம் ஒன்று எழுதினேன், அழகுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இங்கே தான், இந்த வீட்டுக்கு தான் பாடல்கள்லாம் கொடுத்தேன். அப்போது முதல் சந்திப்புலேயே அவர் சொன்னது என்னென்னா, நான் முதல்ல உன்னை எந்த ஸ்டுடியோவில் பார்த்தேன், என்ன பேசினேன் அப்படின்னு. அவருக்கு பார்க்காத ஆர்டிஸ்டா, நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நான் இந்த ஸ்டுடியோவில் உன்னை இந்த மாதிரி பார்த்தேன், இந்த ஒரு 10-11 மணி டைம் ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அப்படி ஒரு அபாரமான மெமரி உள்ளவர்.
இது ஒரு பக்கம். என்னுடைய பாட்டி சிவகவியில் நடித்தாங்க, அவங்களுடைய பிரதர் வந்து திரைப்படங்களுக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. இந்த விவரமெல்லாம் சொல்லுவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய ஆல்பம் ரிலீஸில் சொன்னார். குறிப்பிட்ட ஒரு பாடலை முக்கியமாக சொல்லி சில பாடல்களை ரெஃபர் பண்ணிலாம் பேசினார். அப்போ அதில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதுறதுக்கு என்னால் முடியலையே, எனக்கு பொறாமையாக இருக்குது சுகன்யா, எப்படி நீ பண்ண? நான் இத்தனை பாடல்களை எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதலை அப்படின்னாரு. பேருக்கு பாராட்டலாம், இருந்தாலும் ஒரு மேடையில் இந்த மாதிரி சொல்வதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நாமெல்லாம் சில சமயங்களில் சாரியோ தேங்க்ஸோ சொல்கிறது கூட ரொம்ப யோசிப்போம், சுலபமாக சொல்லக்கூடியது. ஆனால் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இதோடு நிறுத்திக்கல அந்த ஃபங்க்ஷனோட. அதுக்கப்புறம் என்னுடைய பர்த்டே இன்னைக்கு நீ வந்து எங்கிட்டேன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் அப்பப்போ கொடுத்துருக்காரு. He was a fantastic man. It's a great loss to the industry and personally to me. ஒரு தமிழ் சினிமா உலகத்துக்கு மட்டுமில்லை, தமிழ் மொழி மேலேயும் தமிழ் இசை மேலேயும் இருக்கிற எல்லாருக்கும் வாலி சாரோடைய இரங்கல் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். சொல்லுவாங்க, அவங்க போனாலும் அவங்களோட பாடல்கள் மூலமாக நம்ம மனசில் எப்போவுமே காலகாலமாக இன்னும் நூற்றாண்டுக்கு வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே தான் இருப்பார். ஏன்னா பாடல்கள் அப்படி எழுதியிருக்காரு. அதுவும் பாடல்கள் வாலி சார் எழுதின பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனுஷங்களை பேசுகிற வார்த்தைகளுக்கு தான் அந்த வரிகள் இருக்கும். ஒரு குழந்தைகளும் அவருடைய வார்த்தைகள் புரியும். அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி ஹியூஜ் லாஸ். அதுவும் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அதிகம் கொஞ்சம் பாசம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்னை சந்திக்கும் போது ரொம்ப ஒரு தந்தை மாதிரி என்னை வந்து பார்த்து என்கிட்ட பழகி பேசி அப்படி தான் இருப்பார். அதுவும் அவர் மனசில் வந்து எங்கேயோ இந்த வயசுலேயும் ஒரு குழந்தை இருந்தது. ஒரு குழந்தைத்தனம் எப்போவுமே இருக்கும்போது ஒரு அவர் கூட பழகின எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ அந்த குழந்தை வெளியே எட்டி பார்த்துட்டு எப்படி கிண்டல் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் லைஃப் இஸ் டு பி டேக்கன் லைட்லி அப்படி தான் சொல்வார். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் டு எவ்ரிபடி இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் மியூசிக் லவர்ஸ்.